இன்னைக்கு நம்ம இஞ்சி கேண்டி, இஞ்சி மரப்பான்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வைப்பாங்க. இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்ப கோவிடுக்கும் வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வந்து எம்டி ஸ்டமக்ல இது ஒரு மிட்டாய் மாதிரி எடுத்து சாப்பிடலாம். ஜீரண சக்திக்கு நல்லது. இது வந்து மருத்துவ சக்தியும் நிறைய இருக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 1/4 kg இஞ்சி வாங்கிட்டு இது வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்துட்டு 1/4 kg இஞ்சிக்கு நான் 1/4 kg சக்கரை சேர்க்கிறேன். ஒரு ஸ்பூனுக்கு ஏலக்காய் பவுடர் இருக்கு. இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல போட்டுட்டு ஒரு கப்புக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம், தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்தது, அடங்கிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணியாச்சு. இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடுங்க. தண்ணி இல்லாம தான் இதை நம்ம வந்துட்டு சக்கரை பாகுல சேர்க்கணும். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 1/4 kg சக்கரைன்றது இந்த கப்புல வந்து 1.5 கப்புக்கு வந்துச்சு. இப்ப 1.5 கப்புக்கு வந்துட்டு நம்ம 1 கப்புக்கு இதுல தண்ணி ஊத்தலாம். சக்கரை நல்லா கரையணும். சக்கரை வந்து கரைஞ்சிடுச்சு. நம்ம இஞ்சி வடிகட்டின அந்த தண்ணியும் வந்து கொஞ்சோண்டு இருந்தது, ஒரு 1/4 கிளாஸ்க்கு. அதையும் இதோட சேர்த்துட்டேன் நானு. இப்ப கரைஞ்சிட்ட பிறகு இந்த இஞ்சி பீஸை வந்து இதோட சேர்த்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இஞ்சில நீங்க அந்த தண்ணியை மெஷர் எடுத்துக்கிட்டு 1 கப்புக்கு தண்ணி பதத்துக்கு வச்சு ஊத்திக்கோங்க. இது நல்ல ஒரு சக்கரை பாகுக்கு வரணும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். இதுலயே கொதிக்கும் போதே நம்ம கொஞ்சமா வந்து ஏலக்காய் பவுடர், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. அது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, சக்கரை எல்லாம் கரைஞ்சி நல்ல பாகு பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி விட்டுடணும். ஒரு நாள் 24 மணி நேரம் கழிச்சுட்டு இப்ப இன்னைக்கு செஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் டே மத்தியானத்துக்கு, நான் மத்தியானம் செஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் டே மத்தியானம் வந்து இதை நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தட்டு போட்டு அப்படியே மூடி விட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் டே ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சுகர் சிரப்ல வந்து அந்த இஞ்சி வந்து ஃபுல்லா வந்து இந்த மாதிரி பாருங்க டைட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இதை வந்து நீங்க எடுக்க முடியாது. அதனால 1 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆகணும். ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன். கொஞ்சம் மெல்ட் ஆனோன்னு அப்படியே எடுத்துட்டு நம்ம ஜல்லடை வச்சு எடுத்து வைக்கலாம். ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆகட்டும். தீ ஜாஸ்தி வைக்காதீங்க. ஏன்னா இது கொஞ்சமா இருக்கிறதுனால வந்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு பண்ணுங்க. 1 நிமிஷம் இருந்தா போதும். இந்த சுகர்லாம் வந்து டைட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் மெல்ட் ஆகணும், அவ்வளவுதான். இப்ப எல்லாம் வந்து சுகர்லாம் வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதுல இருந்து நம்ம எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு பீஸா தனித்தனியா எடுத்துட்டு தான் வைக்கணும். நான் எப்படி பண்றேன் பாருங்க. நீங்க வைக்கும் போது ஃபர்ஸ்ட் கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி ஜல்லடையை வந்து அது மேல வச்சிருங்க. ஏன்னா அந்த ஜீராலாம் இருந்துச்சுன்னா கூட இந்த ஓட்டையில வந்துட்டு தட்டுல போயிடும். இந்த மாதிரி தனித்தனியா வைக்கணும். ஒரு பீஸா எடுத்துட்டு தனித்தனியா வைக்கணும். அதுல இருக்கிற எக்ஸஸ் ஜீராலாம் வந்து உங்களுக்கு பிளேட்ல போயிடணும். அப்படியே வந்து வைக்க கூடாது. இது வந்து ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் அப்படியே இருக்கணும். தட்டுல அப்படியே வச்சுட்டு விட்டுருங்க. அப்ப இந்த சுகர் வந்து இது மேல இருக்கிறதெல்லாம் வந்து கோட் ஆயிட்டு அப்படியே பூத்த மாதிரி வரும். அது தனித்தனியா வந்து பிரிச்சு விடுங்க. அப்பதான் எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் எடுத்துட்ட பிறகு இந்த ஜீரா வந்து மிச்சமா இருக்கு. இதை நீங்க வந்து ரசத்தும் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டீ போடும் போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து இஞ்சியோட சார் வந்து நல்லா இறங்கி இருக்கும். டீயும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி நம்ம பிரிச்சு வந்து வச்சாச்சு. இது ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் அப்படியே வந்து தனியா வச்சிருங்க. வெயில எல்லாம் வைக்க வேண்டாம். வீட்லயே ஒரு ஓரமா வச்சுட்டு எதனா ஒரு துணி போட்டு மூடி விட்டுருங்க. 3 ஹவர்ஸ் ஆயிட்ட பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுக்கலாம். இப்ப ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா நீங்க வந்துட்டு ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு வச்சுக்கலாம். இப்ப இந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கவங்க, பித்தம் வாந்தின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது இதை நீங்க ஒரு பீஸ் எடுத்து கடிச்சு சாப்பிட்டா அவ்வளவு நல்லது. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்ப மாசமா இருக்கவங்களுக்கு கூட இந்த பித்த வாந்தி அந்த மாதிரிலாம் இருக்கும் போது கூட இந்த மாதிரி பீசஸ் எடுத்து சாப்பிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இஞ்சி மிட்டாய் ரெடி. இது ஒரு மெத்தட். இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணி போட்டு நம்ம செஞ்சிருக்கோம். இதே வந்து அரைச்சிட்டும் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல நான் அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். ஏன்னா குழந்தைங்கலாம் வந்து இந்த மாதிரி பீசஸ் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, காரமா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மிட்டாய் டைப்ல நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப நல்லது, ஹெல்த்தி ரெசிபியும் கூட. நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.